மற்றொரு பக்கம் இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அறிவியல் சார்ந்த ரீதியாக நம்ம பார்க்கும்போது, தேர் அப்படின்றது எதோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. தேர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல், அதாவது ஹியூமன் பாடி. நம்மளுடைய உடலை தேராக குறிப்பிட்டுள்ளனர். அப்போ உடல் தேருனா ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த தேரை இழுத்து செல்லக்கூடிய, அதாவது ஒரு ரதத்தை, அந்த காலத்தில் வந்து ரதத்தை வந்து குதிரையில் பூட்டி தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த குதிரை அப்படின்னு சொல்லும்போது தேர் உடல்னா, அப்போ அந்த குதிரை என்னவா இருக்கும்னா நம்மளுடைய ஐம்புலன்கள். நம்முடைய ஐம்புலன்களை குதிரைகளாக ஒப்பிடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, நம்ம சுவைக்கிறது, இது மாதிரி இந்த ஐம்புலன்கள், இந்த 5 உணர்வுகளை வந்து குதிரைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதுக்குள்ளே இருந்து, அந்த தேருக்குள்ளே இருந்து செல்லக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய சோல், ஸ்பிரிட். நம்மளுடைய ஆன்மா தான் நாம் இயக்கக்கூடிய பேசஞ்சர், அந்த தேருக்குள்ளே இயக்கக்கூடிய பேசஞ்சர். அந்த குதிரைகளை கட்டி இருக்க அந்த கயிறு அப்படிங்கிறது நம்முடைய மனம். அந்த குதிரையை இழுத்து செல்லக்கூடிய அந்த கயிறு வந்து நம்மளுடைய மனம். அப்போ அந்த குதிரையை இயக்கக்கூடியவர் யாரு? சேரியட்டியர். அந்த ஓட்டக்கூடியவர் யாரு? அது நம்முடைய புத்தி, அதாவது நம்முடைய அறிவு. நம்ம அறிவு தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அந்த வீல், அதாவது அதை சுற்றி வர அந்த வீல், வண்டி சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய கைகளையும் கால்களையும் குறிக்குது. இதெல்லாம் இருந்தால் தானே நாம் வந்து எழுந்து நடந்து போக முடியும். ஹியூமன் பாடியை தான் நம்ம வந்து தேரோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம செல்லக்கூடிய அந்த தேர் செல்லக்கூடிய அந்த பாதை, அந்த ரோடு, அந்த ரோடு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதை. அந்த வாழ்க்கை பாதையில் தேர் செல்லக்கூடிய ரோடு தான் நாம் செல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை பாதை. அந்த ரோடில் போகும்போது பள்ளம், மேடு, இந்த மாதிரி நிறைய ஃபோர்க்ஸ்லாம் வரும். நிறைய மேடு, பள்ளம், நிறைய விஷயங்கள் ரோட்டில் நம்ம கடந்து தான் போகிறோம். அது என்னென்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள். அதாவது எப்படி ஒரு தேரை எப்படி செயல்படுத்தும் போது, அதை வந்து தேரை நம்ம ஓட்டும் போது, அந்த தேரோட இருக்க குதிரை